அன்பான அரசு ஊழியரே, உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா பாஸ். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேல நேரடியா நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நாங்க நல்ல வழி காட்டணும்னு நெனைக்கிறோம். எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடா பாருங்க. இது நவம்பர் 22ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு வந்து அப்டேட் பண்றோம். இந்த வீடியோல நம்ம வந்து டெஸ்ட் கோட் 172 172க்கு நம்ம இதுவரைக்கும் ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம், பார்த்துருங்க. அது மாதிரி பார்ட் 2வும் போட்டிருக்கோம், 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்ட் 3 5 மார்க் 7 மார்க் அது மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிஜிஸ்டர் எல்லாமே அதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 4. இந்த டெஸ்ட் கோட் 172ல் 172ல் எப்படி படித்தா அல்லது எப்படி எழுதுனா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் இது. இப்போ நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க்கு 10 மார்க் இந்த டைப்பில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதில் இப்போ டிசம்பர் 2023 அதில் நடந்த எக்ஸாமில் நான் வந்து எழுதி ஒரே டைமில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் உங்கள்கிட்ட கரெக்டாக பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக இந்த 172ங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 100 மார்க்கு தான். 2.5 மணி நேரம் நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். இதில் நம்மளுக்கு 45 மார்க் எடுத்தால் பாஸ். இதில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு 6 மார்க்கு 10 மார்க். இதில் முதல் தடவை நடந்தப்போ எல்லாமே வெறும் 4 மார்க் கொஷினாகவும் 6 மார்க் கொஷினாகவும் 10 மார்க் கொஷினாகவும் கொடுத்தாங்க. 4 மார்க்குனா பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 கொடுத்துட்டு 6 கேட்பாங்க. 6 மார்க்காக இருந்தால் 7 கொடுத்துட்டு 6 கொஷின் எழுத சொல்லுவாங்க. எனி ஆன்சர். இங்கே வந்து 5 கொடுத்துட்டு 4 கேட்பாங்க 10 மார்க்காக இருந்தால். இது ஃபஸ்ட்டு அந்த எல்லாமே வந்து கையால் எழுதுகிற மாதிரி டிஸ்கிரிப்டிவாக மாற்றினப்போ இதான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸாமில் அவங்க அந்த பேட்டர்ன் லைட்டாக மாற்றிட்டாங்க. எப்படின்னா, இப்போ 4 மார்க் கொஷின் இருக்குன்னா இதில் வந்து 8க்கு 6 எழுதணும். ஆனால் இது 8மே 4 மார்க்காக கேட்டாங்க. ஆனால் 6 மார்க்கு கொஷினு நம்ம 7 கொடுத்துட்டு 6 எழுத சொல்லுவாங்க. அந்த 6ல் 5 தான் 6 மார்க்காக இருக்கும். மீதி இருக்கிற 2 கேள்வி இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, இந்த 2 கேள்வி எப்படி இருக்குன்னா 2 மார்க்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் 10 மார்க்லேயும் 10 மார்க்கில் 5 கொடுத்துட்டு 4 நம்ம எழுதணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின் நேரடியாக 10 மார்க்காக இருக்கும். ஆனால் 2 கொஷின் வந்து 2 மார்க்காகவும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 மார்க்காகவும் 3 மார்க்காகவும் இருக்கும். இந்த அடிப்படையில் இப்போ எல்லாம் பேட்டர்ன் மாறுது. நம்ம வந்து இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து 4 மார்க்கா 6 மார்க்கா 10 மார்க்கா இல்லை நம்மளுக்கு வந்து அங்கே 2 மார்க்கா 3 மார்க்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கொஷின் பேப்பர் நம்ம கையில் வந்த உடனே, ஏன்னா இன்னும் கூட பேட்டர்ன் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நடந்த கொஷினை பார்க்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு 4 மார்க்கு 4 மார்க்கில் வரைவு எழுதுதல். அதுக்கடுத்து வந்து கோப்பு கட்டுகளை ஆட்சியர் வீட்டுக்கு முகாமிற்கு அனுப்பும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், கோப்புகளுடைய அகால முடிவுகள், இதில் நம்ம போட்டிருக்கோம் ப்ரீமெச்சூர் டிஸ்போசல். அது மாதிரி ஒரு மனுவினை பெற பின் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். இந்த மாதிரி கொஞ்சம் டைரெக்டான 4 மார்க்கு தான். மாவட்ட ஆட்சியரகத்தில் விளைபெறும் பொருள்களுடைய பாதுகாவலராக இருக்கும், நம்மளுக்கு வேல்யூபிள் இருக்கும், கஸ்டடி ஆஃப் வேல்யூபிள்ஸ் இருக்காங்க. ஈடு செய் விடுப்பு இந்த மாதிரி கொஷினு. தலைமையிடத்து துணை வட்டாட்சியுடைய பொறுப்புகளும் கடமைகளும், இதான் கடைசியாக வந்த கொஷின். அந்தரங்க தபால்கள், அதாவது கான்ஃபிடென்ட் பேப்பர்ஸ் அல்லது அந்த தபாலை எப்படி கையாளுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஹேண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து 6 மார்க். இந்த 6 மார்க்கை பார்த்தா தெரியும் பாருங்க, இது ஸ்ட்ரைட்டான 6 மார்க். பலவிதமான கோப்பு முடிவுகள் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே அந்த 2-3 வீடியோவில் இருக்கிற கொஷினை பார்த்தாலே நீங்கள் நிச்சயமாக பாஸ். அதில் இருக்கிற கொஷின் மட்டுமே போதும். அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் இருக்குது, கோப்பு முடிவுகள். ஆனால் பாருங்கள், அடுத்த 6 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 2 மார்க்காக கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸ் ஆர்டர் புக்கு, இண்டெக்ஸ் ஸ்லிப்ஸு, ஸ்டாக் ஃபைல்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால் இந்த 6 மார்க்கில் இது மாதிரி 2 மார்க்காகவும் பிரித்து வரலாம். இப்போ வரக்கூடிய நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் இன்னும் கூட கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம். பாருங்க, இதுலேயும் அப்படி தான் 6 மார்க்கை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் டைரெக்டான 6 மார்க்காக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்ட அலுவலக அமைப்பு முறை மற்றும் நடைமுறைகள், அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய தீ தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் டைரெக்டாக 6 மார்க். அலுவலகத்தில் பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், அதுக்கடுத்து கூட்டம் நடத்த வேண்டிய தயார் செய்ய வேண்டிய பற்றி குறிப்பு வரிகள், இது டைரெக்டான 6 மார்க்கு. ஒரு இதை மட்டும் இந்த மாதிரி இப்போ பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 10 மார்க்.
10 மார்க்கில் பாருங்கள், இந்த கேள்வி வந்து டைரெக்டான 10 மார்க். அலுவலக நடைமுறையினில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகள் யாவை, அவற்றை பற்றி விளக்குக. நம்மளுக்கு அந்த வேரியஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன்ட் அந்த ஆஃபீஸ் சிஸ்டம். இங்கே பாருங்கள், இதே 10 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு 4 மார்க்கு, ஒரு 3 மார்க்குன்னு ஒரு 3 மார்க். அப்போ நடப்பு கோப்பு, அதாவது கரண்ட் ஃபைல் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள், அப்புறம் துப்பாக்கி லைசன்ஸ் புதுப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள், அதுக்கடுத்து நேர்முக கடிதங்கள், இது எல்லாமே மேலே இருக்கிறதுக்கு மட்டும் 4 மார்க்கு, அப்புறம் 3 மார்க்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது டைரெக்டான 10 மார்க். வருவாய் கோட்ட அலுவலகத்தின் அமைப்பு முறை, அலுவலக நடைமுறைகள் டைரெக்டான 10 மார்க். ஆனால் இது வந்து 10 மார்க்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. சிறப்பு பதிவேடுகள் பராமரிப்பு, மறுசீராய்வு, மேல்முறையீடு, சீராய்வு மனுக்கள், பதிவறை. அதனால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கேள்வி அது நம்மளுக்கு 4 மார்க்காக இருந்தாலும் சரி, 6 மார்க்காக இருந்தாலும் சரி, 10 மார்க்காக இருந்தாலும் சரி, டைரெக்ட் கொஷினா அல்லது ஏதாவது பிரித்து கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் டிஓஎம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஜிஓஎம்மாக மாறிடுச்சு. நான் போன வீடியோவில் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் அல்லது டிஎன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு யார்கிட்டயா அட்டஸ்டேஷன் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். இப்போலாம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் யார்கிட்டயாவது வந்து பச்சைங்களை கையெழுத்து வாங்குறவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போங்க. இதில் இந்த டிஓஎம் இப்போ இருக்கிற ஜிஓஎம்மில் மொத்தம் உங்களுக்கு 172 பேராக இருக்கும். ஒருவேளை யாராவது ஒருத்தங்க அந்த முதல் 3 பாட்டும் பார்க்காம இந்த பாட்டு தான் பார்த்துருவாங்களாங்கிறதுக்காக நான் அந்த ஒரு நிமிஷம் இதை சொல்கிறேன். மொத்தம் 172 பேராக இருக்கும். 23 சாப்டர்ஸ் அத்தியாயம் இருக்கும். 28 இணைப்புகள் இருக்கும். இந்த டிஓஎம் அல்லது ஜிஓஎம்மில் 2 பார்ட் இருக்குங்கிறது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். பார்ட் 1ங்கிறது 154 வரைக்கும், அதாவது விதிகள் அல்லது பேரா 1 to 154 வரைக்கும் பார்ட் 1. அதுக்கு அடுத்தது 154லேருந்து 172 வரைக்கும் இருக்கிறது பார்ட் 2. நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே அந்த கேள்வி பார்ட் 1ல் தான் இருக்கா, பார்ட் 2ல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டோம்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்மளுக்காங்க. இது கொஷின் வந்து 100 மார்க்கு தான். நம்ம எழுத வேண்டிய டைமும் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுக்காங்க 2.5 மணி நேரம். அதனால் இதில் 1/4 மணி நேரம் நம்ம கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷினுக்கு எந்த பேரா வந்திருக்குங்கிறத எழுதணும். அதான் முதல் டைம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 1/4 மணி நேரம் தாராளமாக எடுத்துக்கலாம். பதட்டமே பட தேவையில்லை. 45 மார்க் அழகாக அடிக்கலாம். இந்த 1/4 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கொஷினை எடுத்தீங்கன்னா, இப்படி கொஷின் நிறையா இருந்ததுன்னா இந்த கேள்விக்கு என்ன பேரா, அதாவது எதை பார்த்து நம்ம எழுத போகிறோம், பேரா 14, பேரா 177, 172, 172 வரவே வராது. இதில் மொத்தமே பேராவே 172 தான். இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது எல்லா கேள்வியும் அது மாதிரி குறிச்சிட்ட பிறகு அதில் ஒரு சில கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 2 வரியில் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கேள்விக்கு 4 வரி டு 6 வரிலாம் வரும். இந்த மாதிரி எது லைன் கம்மியாக இருக்கிற மாதிரி கொஷின் கிடச்சின்னா அதை முதல்ல எழுதணும். ஏன்னா மார்க் ஈஸியாக கிடச்சிரும். ஒரு 2 மார்க் கேள்விக்கு கூட 4 வரி 5 வரி எழுதுகிற மாதிரிலாம் கொஷின் ஆன்சர் இருக்குது. அந்த மாதிரி பார்க்காம அதை முதல்ல அந்த கொஷினை வச்சு கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது கொஷினை தேடும்போது உங்களுக்கு அந்த இன்டெக்ஸ் இருக்கும். அந்த இன்டெக்ஸில் நீங்கள் பாருங்கள், இன்டெக்ஸ்னு போட்டு பார்ட் 1. நான் வச்சுருக்கிற ஜிஓஎம் புக்கில் 368 பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க புக்கில் ஏதாவது இந்த பக்கம் மாறினாலும் மாறி இருக்கும், அதை கவலைப்பட வேணாம். இந்த இன்டெக்ஸில் பார்ட் 1, இந்த பார்ட் 1 என்ன சொன்னோம், 1லேருந்து 154 வரைக்கும் இருக்கிறது தான் இதில் இருக்கும். ஒரு கொஸ்டின் படித்த உடனே இது இப்போ ஏவில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உதாரணமாக அரியர் லிஸ்ட் அப்படின்னு கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு இங்கிலீஷ் அதிகமாக தெரியாதுங்கிற கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா கொஷின் தான் தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது நம்மளுக்கு அங்கே. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த இங்கிலீஷில் இருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா அரியர் லிஸ்ட் அப்படின்னா முதல்ல பார்ட் 1ல் ஏவில் தேடுங்க. ஏன்னா அரியருங்கிறது ஏவில் தான் ஆரம்பிக்குது. அப்போ இதில் வந்துருச்சுன்னா அது 132 தான் பேரா. அதில் இருக்கக்கூடிய ஃபார்ம், அதுக்கு அடுத்து என்னென்ன அப்பெண்டிக்ஸ் இருக்குது எல்லாமே இதில் இருக்கும். இதை முதல்ல எழுதிடணும். அந்த ஆன்சர் எழுதும்போது இந்த கேள்விக்கு தமிழ் எழுதினாலும் சரி இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, நான் இருக்கிற போன வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். இந்த 172 மட்டும் தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம், தமிழ் இங்கிலீஷும் கலந்து எழுதலாம். இப்போ ஒரு சில கேள்வி நீங்கள் ஜிஓ புக்கு வச்சுருக்கீங்க, அது இங்கிலீஷில் பார்த்து எழுதிங்கன்னா எழுதுங்க. ஒரு சில கேள்வி நடைமுறை கேள்வி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சொந்தமாக தமிழில் கூட எழுதலாம்.
ஒரு கேள்வி தமிழில், ஒரு கேள்வி இங்கிலீஷில், இல்லை எதை வேணாலும் கலந்து எழுதலாம். உங்கள் சௌகரியம் தான். கண்டிப்பாக மார்க் போடுவாங்க, ஈஸியாகவும் பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த கேள்வி எழுத போகிறீங்கனாலே இது தமிழ்நாடு அந்த GOM அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவலில் பேரா 132 உள்ளது. என்னுடைய ஃபார்ம்ஸு அது வந்து இதில் இருக்குது, அப்பெண்டிக்ஸில் இணைப்பில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல எழுதிட்டு அப்புறம் அதுக்குரிய பதில் எழுதுங்க. அதான் மிக சரியாக இருக்குது. இதை நான் முன்னாடி இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழில் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு எழுதியும் காட்டியிருக்கேன். அதில் அப்படி ஒரு வேளை அந்த ஏவில் இல்லை அப்படின்னா அடுத்தது பார்ட் 2ல் இருக்கக்கூடிய ஏவில் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து அரியர் லிஸ்ட்டுன்னு வந்ததால் அங்கே இருக்கிற ஏவில் பார்க்கலாம், இல்லை பார்ட் 2ல் இருக்கக்கூடிய இன்டெக்ஸை பார்க்கலாம். இந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேப்பர் இருக்குது. 15 பேப்பருனால வந்து பார்ட் 2 எப்போ ஆரம்பிக்குதோ அதை மடக்கி வச்சுக்கிங்க. டக்குன்னு அதில் இருக்கிற ஏவா இல்லைன்னா இந்த ஏவான்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு உதாரணமாக இப்போ நம்மளுக்கு வந்து கேள்வி வந்திருக்கு, லீவு பற்றி, விடுமுறைகள் என்ன லீவு, லைப்ரரி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்துன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 அதில் இருக்கக்கூடிய பார்ட் 1 லைப்ரரி அப்படின்னு வந்திருக்கா எல்லு அப்படிங்கிற எல்லை பாருங்கள். எல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, இதில் லைப்ரரிங்கிற வார்த்தையை காணும். அப்போ பார்ட் 1ல் இல்லை, உடனே பார்ட் 2 இண்டெக்ஸ் எடுங்க. இது பார்ட் 2 இண்டெக்ஸ். இந்த பார்ட் 2 இண்டெக்ஸில் எல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைப்ரரிஸ் இருக்குது. அதே மாதிரி லீவுனா கூட இதை பற்றி இருக்குது. ஸோ ஒரு கேள்வி எடுத்த உடனே பார்ட் 1ல் இருக்கான்னு தேடுங்க, இல்லைன்னா பார்ட் 2ல் தேடுங்க. ஆல்ஃபாபெட்டிக்கலாகவே அங்கே இருக்கும், ABCD அப்படியே நேராக ஆல்ஃபாபெட்டிக்கலாக வரும். அதை தேடுற மெத்தடை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய கொஸ்டின் வச்சுக்கிட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக தேடணுங்கிறத நீங்கள் வந்து பென்சிலால் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 30 to 40 கேள்வியில் தாங்க அடிக்கடி கேட்டே கிடக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக இப்போ நீங்கள் நாளைக்கு எழுத போகிற கொஸ்டினில் வந்து டிஃபைன் பர்சனல் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, தமிழில் தன்பதிவேடு பற்றி விவரிக்கொண்டு இருக்கும். நம்மளுக்கு அந்த TNPSC ரூல்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு வந்து தமிழில் கைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இங்கிலீஷ்லையும் கைடு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த DOM GOM இந்த புக்கை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் நீங்கள் தமிழில் எழுதுறதா இருந்தாலும் சரி தான், தமிழ் புக்கை உள்ள அலவுடு இருக்காது. ஸோ அந்த இண்டெக்ஸை பார்க்குற பழக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்திங்க. தன்பதிவேடா ரைட், ஓகே, உடனே முதல்ல இண்டெக்ஸை பார்ப்போம் அப்படின்னு. இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இண்டெக்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்துருச்சுன்னா, இல்லைன்னா 2வது பார்ட்டில் தேவையில்லை, இங்கே இருக்குது நம்மளுக்கு. அங்கே தன்பதிவேடு அப்படின்னு இருக்கு பாருங்க. பாருங்க பர்சனல் ரிஜிஸ்டர், இந்த P தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கில எழுத்து. அப்போங்க பார்த்தீங்கன்னா பர்சனல் ரிஜிஸ்டர் இது வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு. அங்கே அந்த பர்சனல் ரிஜிஸ்டருங்கிறது 20ல் 2 ஃபார்ம் இது எல்லாமே இருக்கும். இதை பார்த்து எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போது இன்னொரு கேள்வி பாருங்கள். இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், தன்பதிவேடுங்கிறத எப்படி வந்து தமிழில் எழுதலாம் அப்படின்னு. இதுக்கு இருக்கிற முன்னாடி வீடியோ பார்த்துங்க, இதை இன்னும் தெளிவாக அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதே கேள்வியை தமிழ் எழுதுனா அப்படி பாயிண்ட்டு போட்டு அங்கே நம்ம சொந்த நடையில் எழுதணும்னா இன்னும் நிறைய மார்க் வரும். முதல்ல நீங்கள் கண்டிப்பாக பாஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் கொஞ்சம் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ போய் நான் இது விளக்கமாக சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள். ஒரு சில கேள்வியில் வந்து அந்த பர்சனல் ரிஜிஸ்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு சில டைமில் வந்து அந்த பதிவேட்டையே எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட்டெல்லாம் நம்ம ஃபுல் பண்ண தேவையில்லை, இந்த அட்டவணை மட்டும் போட்டு விட்டால் போதும். இங்கே இருக்கிற என்னவோ இது தன்பதிவேடுனா இப்படி தான் இருக்கும். அந்த பர்சனல் ரிஜிஸ்டர் அல்லது தன்பதிவேடு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை தவிர்த்து மற்ற துறைகளுக்கு தன்பதிவேடுனா இந்த மாதிரி கட்டம். இந்த ஒரு கட்டத்தை போட்டு இதை எழுதினாலே போதும். நீங்கள் அந்த கேள்வி பார்த்துக்குங்க, அது என்ன மார்க்கில் வந்திருக்கு, 2 மார்க்கா 3 மார்க்கா 4 மார்க்கா 6 மார்க்கா, அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லென்த்தாக எழுதணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பார்ப்போம், நம்மளுக்கு இந்த அரியர் லிஸ்ட் அப்போ தான் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட போட்டு காட்டினேன். அரியர் லிஸ்ட்னா இப்படி எடுத்து பார்க்கலாம், ஏவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஏ பார்த்துட்டோம். இந்த மாதிரி அரியர் லிஸ்ட் இருக்குது. உடனே இதுக்கு நம்ம வந்து பக்கத்தில் உங்கள் கொஷின் பேப்பரில் பென்சிலால் இந்த கொஷின் பேப்பர் பக்கத்தில் இப்படி எழுதிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 132ன்னு எழுதிக்கிட்டால் போதும். இது மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் பக்கத்தில் அது எந்த பேரா, புக்கில் இருக்க பக்கம் இல்லைங்க, இது எந்த பாரா, அதான் இதுதான் ஆன்சர்னு அர்த்தம். ஒரு வேளை செக்யூரிட்டி ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் அந்த எஸ்ஸில் தேடணும். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் தேடுங்க,
பார்ட் 1ல் இல்லைன்னா பார்ட் 2ல் தேடுங்க, எஸ்ஸில் தேடுங்க, செக்யூரிட்டி ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது, அழகாக இருக்குது அவருங்க, எஸ்லாம் செக்யூரிட்டி ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு நம்மளுக்காங்க. அப்போது என்னுடைய பாரா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/9. அப்போ கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த உங்கள் கொஷின் பேப்பர் பக்கத்தில் இதை எழுதி வச்சுக்கலாம். 29 எல்லா பதிலையும் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி கொஷினை கண்டுபிடிச்சி பக்கத்தில் எழுதிக்கிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிங்க. நிச்சயமாக டைம் பற்றும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கேள்வி கிடைத்தா உடனே 2 கிலோ கடற்கடன்னு எழுதிடுவோம் அப்படின்னு எழுதுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான மதிப்பெண் இல்லாமலே போயிடுது. ஸோ முதல்ல கேள்வியை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் தெளிவாக எழுத முடியலனா கூட, இந்த கேள்வியா, இது வந்து மறுகவனிப்பு பதிவேடா, இது வந்து 172 இருக்கா, இல்லை அது இதுக்கு சொல்கிறோம். அப்போ டக்குன்னு இந்த ஒரு வரி எழுதினா கூட மார்க் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டினில் பாருங்கள், நம்மளுக்கு நடப்பு கோப்பு மற்றும் குறிப்பு கோப்பு, ரன்னிங் ஃபைல் அண்ட் நோட் ஃபைல் ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட் ஃபைலா, அப்போ நோட்டுனா எண்ணில் தேடுவோம். எண்ணில் தேடினா அப்படிங்கன்னா நம்மளுக்கு அங்கே பொதுவாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் தேடி பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் இல்லைன்னா செகண்ட் பார்ட்டில் தேடி பாருங்கள், அந்த இண்டெக்ஸில் இருக்கும் நோட் ஃபைல் அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு. அப்போ இதில் நோட் ஃபைல் இருக்குது. அப்போ அப்படி பேரா வந்து 40. அப்போ கொஷின் பேப்பரில் நம்ம வந்து நோட் ஃபைல்னு போட்டு பக்கத்தில் முதல்ல எழுதி வச்சிடணும். 40னா 40, 41 பக்கத்துலேயே தெரிஞ்சாலே தெரியும். அது மாதிரி ரன்னிங் ஃபைலா 36, 37. ஒரு சில கேள்வியை தேடி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த கேள்வி எண்ணில் இருக்குது பார்த்துட்டோம், இந்த கேள்வி 6ல் இருக்கும் தேடலாம். ஆனால் இந்த கேள்வி பாருங்களேன், வாட் யூ ப்ரொசீஜர் அடாப்டிங் அவுட் பிரேக் ஆஃப் த ஃபயர் இன் த ஆஃபீஸ். இல்லை எந்த எழுத்தில் தேடுறது, ப்ரொசீஜரில் தேடுறதா, அடாப்டிங்கில் தேடுறதா, அவுட் பிரேக்லையா, ஃபயரா, ஆஃபீஸாங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா இது பொதுப்படியாக எழுத வேண்டிய கேள்வியாக தான் இருக்கும். அதை பின்னாடி பொறுமையாக தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இதை தேடிகிட்டே லேட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு அந்த கேபிட்டல் லெட்டரில் என்ன போட்டிருக்காங்களோ அது மேக்ஸிமம் இண்டெக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி கேள்வி பொதுவாக ஜென்ரலான கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் சொந்தமாக எழுதலாம். பாருங்களேன், அலுவலகத்தில் தீப்பிடித்து கொண்டால் கையாள வேண்டிய நடைமுறைகள் யாவை, நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதே மாதிரி தான் காலமுறைகளை பற்றி விவரிக்க அப்படின்னா இந்த கோடு, தீப்பிடித்து கொண்டால் செய்ய வேண்டியவை, அது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். இப்போ கான்ஃபிடென்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த சிங்கிறது நம்ம இதில் தேடி பார்க்கலாம், அதில் வரும் டிஒஎம் புக்கில். அப்போ நம்மளுக்கு வந்து அது என்னென்ன இருக்குது, 101, 103 அதில் பார்த்தாலே தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு கொஷின்லையுமே உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கேள்விகளில் அந்த பேராவை எழுதி வைங்க. இப்போது இந்த கேள்விக்கு வந்து 27, 28, 29, 30 இது எல்லாமே ஆன்சராக எழுதலாம். ஆனால் இந்த கேள்வி எதில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேரா எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லையா, நம்மளுக்கு 6 மார்க் தானா இல்லை 4 மார்க் தானா, எவ்வளோ தூரம் மார்க் என்ன கம்மி பண்ணியிருக்காங்களோ அது இந்த மாதிரி இதில் கம்மி. ஆனால் 27லேருந்து ஆரம்பித்தா போதும். இந்த கரண்ட் ஃபைல் இங்கே வரும் 36, 37. எழுதுபொருள் உபயோகிப்பதில் உள்ள சிக்கனம், இதை நீங்கள் நேரடியாக தேடினீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ஜென்ரலான கொஷின் மாதிரி தெரியும். 150 இருக்குது பேரா, 150 தேடி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படியே புக்கில் இருக்கும், எழுதிடலாம். முதல்ல வந்து இங்கே பாருங்கள், ஒரு கேள்வி, ஹவு டு ரிசீவ் த பெட்டிஷன்ஸ் அந்த இருக்குது நம்மளுக்காங்க, அண்ட் எக்ஸ்பிளைன் டிஸ்போசல் ஆஃப் த பெட்டிஷன் எடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேடினா இப்போ வந்து என்ன அர்த்தம் நம்மளுக்காங்க, பெட்டிஷன் பி. அப்போ இண்டெக்ஸில் போய் தேடுவோம். இண்டெக்ஸில் தேடினா அப்படின்னா என்ன வருது, பெட்டிஷன் இருக்குது 167, 6 to 9. இப்போ இதில் என்னென்னா இந்த பிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்ட் 2ல் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 154 வரைக்கும் தான் பார்ட் 1. அந்த பி ரிஜிஸ்டரில் அந்த ஆல்ஃபாபெட்டிக்கில் போயிட்டுன்னா அது இருக்காது. அதில் இல்லைனாலும் உடனே இந்தாண்ட வந்துடுங்க. அடுத்து பாருங்கள், பெட்டிஷன், அப்பீல் எல்லாம் வந்திருக்கு 167, 6 to 9. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டிஷனில் டிஸ்போசலில் 167, 18, 21. ஒரு கேள்வி எழுதும்போது முதல்ல இது எழுதிடணும். இந்த கேள்வியானது அலுவலக அரசு அந்த அலுவலக நடைமுறை நூலில் ஜிஓஎம்மில் 167வது பாராவில் 6வது உட்பிரிவிலிருந்து 9வது உட்பிரிவு வரைக்கும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டி உள்ளது. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஆர்டர், அதாவது பாசிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் கேட்டிருந்தாங்கன்னா 167, 18லேருந்து 21 வரை உட்பிரிவில் எழுத வேண்டும். அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எழுதிட்டு அப்புறம் நீங்கள் 167 பற்றி தெளிவாக எழுதுங்க. மார்க்குக்கு தகுந்த மாதிரி கேள்வியை குறிச்சிக்கிங்க. இந்த பொதுவாகவே வந்து இந்த 172ங்கிறது ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். இதில் அந்த ஜிஓஎம் அல்லது பழைய டிஓஎம் இந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கை டவுன்லோட் பண்ணி
அதை பிரிண்ட் போட்டு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷத்தை கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டினுக்குரிய என்ன விதிகள், அதாவது என்ன பேரா அப்படிங்கிறத நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா எளிமையான மார்க் வரும். அது மாதிரி 2 மார்க்கு 3 மார்க்கு ஈஸியாக கிடச்சின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க் முதல்ல எழுத ஆரம்பித்தாலே அந்த விதி எழுதித்தாலே 1 மார்க் போட்டுருவாங்க. 3 மார்க்கில் அந்த விதி எழுதினா 1 மார்க் வந்துடும். இதில் உங்களுக்கு மார்க் ஈஸியாக வரும். 10 மார்க்கில் அந்த விதி எழுதினீங்கன்னா 1 மார்க் அதுலேயும் வரும். அதை எல்லாத்துலேயுமே முதல்ல விதியை கரெக்டான விதியை கண்டுபிடிக்கிற மெத்தடை பாருங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும். கடவுளுடைய கருணையால் இந்த எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக பாஸ், கவலையப்பட வேணாம். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க. இந்த நம்பருக்கு 9655965594 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் கண்டிப்பாக செய்கிறேன். கடவுளுடைய கருணையால் இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். நன்றி.